என்னடா அது? பாம்பு கடி, தேள் கடி, பூரான் கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும். மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும். இப்படிக்கு வைத்திய சித்தர், வைத்திய சிகாமணி, வைத்திய மாமணி, வைத்திய ஜடாமுனி, நாட்டு வைத்தியர் நல்ல தம்பி. இந்த ஊர்ல நமக்கு தெரியாம இப்படி ஒரு தேவை இருக்கா? பாத்துருவோம். என்ன ஏதோ நுழைஞ்ச மாதிரி தெரியுது. டேய் வாங்கண்ணே. என்னடா இங்க? ஏன் விடுதான்? அப்ப வைத்தியரே நான் தான். நீயா? ஆமா, உங்களோட சேர்ந்து முன்னேறலாம்னு பார்த்தா அங்க அடி உத. சரி அதை விடுறா. நீ எப்படி வைத்தியரான? இது என்ன பெரிய வித்தையா? ஒரு வைத்தியர் 4 நாள் போய் சேர்ந்தேன், கத்துட்டு ஓடியாந்தேன். 4 நாள்லயா? ஆச்சரியமா இருக்க. அப்போ இப்ப நீ வைத்தியர்? எஸ், ஐ அம் ஏ டாக்டர். இது மியா மியா டாக்டர்? ஐ அம் ஏ டாக்டர். ஓ, மியா மியா டாக்டரியா? டாக்டர், எஸ். என் மாட்டுக்கு 10வது ஊசி போடணும்ல, எப்ப போடுறீங்க? டேய், என்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குறீல்ல, எப்ப தர போற? அண்ணா, என் மாடு நாளைக்கு கண்ணு போடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பெரிய மாட்டை வித்து உங்க கடன் அடைச்சிடுறேன். டேய், எனக்கு தெரியாம உங்ககிட்ட எதுல மாடு? வெளியே கட்டிருக்கேன், வாங்க பாக்கலாம். வா. டேய் வாடா. இதானே என் மாடு? எது? இதான். ஏண்டா, இந்த மாடு ஊசி போட்டா கண்ணு போடுமா? ஆமாண்ணே, இந்த மாடு வாங்கி 5-6 வருஷமாச்சு, சினையாவே இல்ல. அப்பதான் இந்த டாக்டர் கண்ணு திறந்து பார்த்தாரு. 10 ஊசியில உன் மாடை சினையாக்கிறேன், ஊசிக்கு 100 ரூபாய் கொடுன்னாரு. நேத்து வரைக்கும் 9 ஆச்சு, இன்னைக்கு 10வது ஊசி போட வந்திருக்கேன். நாளைக்கே என் மாடு சினையாயிடுங்க. இவன் ஊசி போட்டா இந்த மாடு கண்ணு போடுமாடா? என்னென்ன கேனத்தனமா பேசுறீங்க? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுல. யாரா கேனைய? நீ கேனைனா நான் கேனைனாடா? ஊசி போட்டா காள மாடு கண்ணு போடுமாடா? டேய், காள மாடு கண்ணு போடுமாடா? குனிஞ்சு பார்க்கலங்க இது வரைக்கும். நான் குனிஞ்சு பார்க்காம நீ என்ன ஊசி கொம்பலியாடா போட்ட? இல்ல, முதுகுல போட்டேன். முதுகுல போட்ட, மூக்குல போட்டேன். உள்ள என்னமோ பிரமாதமா பேசுன. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்காவது எச்சி தொட்டில போய் படுத்துங்கடா. எடா அந்த நைனண்டட. யோ, நீங்களும் அப்படித்தாயா? நியாயமா வாங்கின கடனை கொடுக்க மாட்டீங்க. இப்படி சீட்டிங் பண்ற ராஸ்கல்களுக்கு பொண்டாட்டி தாலியை வித்து கொடுப்பீங்க. மாட்டை பிடிச்சு பாயா. டேய், இனிமே உன் வைத்தியத்தால மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணானாலும் மன்னிச்சிருவேன். ஆனா மிருகங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நல்ல தம்பி. அப்புறம் நான் கெட்ட தம்பியா மாறிடுவேன். என்ன தம்பி? வட்டுமா தம்பி?